உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மாம் தான் கால் பண்றாங்க. சொல்லுங்க மாம். ரிஷிகண்ணா, ஹோட்டலுக்கு போயிட்டீங்களா? இப்பதான் ஜஸ்ட் வந்தோம். ப்ராப்ளம் எதுவும் இல்லையே? இல்ல மாம். அண்ட் ட்ரஸ்ட் மீ செல்லம், எதுவும் நடக்காது. நீ எதுக்கும் கவலைப்படாத, ஜாக்கிரதையா இரு. ஒரு நிமிஷம், அப்பா பேசணுங்கிறாரு, தரேன். சொல்லுப்பா. லக்ஷ்மி எப்படி இருக்கா? லக்ஷ்மி ரொம்ப நல்லா இருக்கா டாட். அவங்க கூட இருக்கல? இங்கதான் இருக்கா. ஏன் எதிர அவகிட்ட போனை கூட பேசுறேன். டாட் பேசணும்னு சொல்றாரு. ஹலோ. ஹலோமா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நல்ல விஷயம். ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோமா, நீங்க ஹனிமூனுக்காக போயிருக்கீங்க. எதை பத்தி யோசிக்காம நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரணும், புரியுதா? ஒரு நிமிஷம் கூட அவனை விட்டு பிரியக்கூடாது. அவனை தனியா விட்டுறாத. சரி. இருமா, அம்மா பேசணுமா? லக்ஷ்மி, ரிஷிகிட்ட ஃபோன் கொடு. சரி. அம்மா லைன்ல இருக்காங்க. ஷாலு ஃபோன் பண்றா. நீ இங்க பேச, நான் வெளியே பேசிக்கிறேன். சொல்லுங்க. ஹலோ ஷாலு, எப்படி இருக்க? இது வரைக்கும் ரொம்ப கோவமா இருந்தேன். உன்னோட முகத்தை பார்த்த உடனே எல்லா கோவமும் பறந்து போச்சு. இதெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு தான். என்னாச்சு? ஏன் கோவமா இருக்க? ஐயோ விடுக்கா, நீ ஞாபகம் பண்ணினா மறுபடியும் மூட் அவுட் ஆயிடும். சரி, என்ன விஷயம் சொல்லு. அந்த திருட்டு பொண்ணு நேகா தான். கல்யாண வீட்டுல அவளால எவ்வளவு பிரச்சனை. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. நேத்து நேஹா நகையை திருடி இருக்கா. ஆனா நீ அவளை மன்னிச்சு விட்டுருக்க. நீ எல்லாம் ஒரு அக்காவா? நீ பண்றது பார்த்தா எனக்கே கோவம் வருது. ஷாலு, இது நேஹாவோட பிரச்சனை மட்டும் இல்ல, இது நம்ம குடும்பமான பிரச்சனை. இதான் நீ சொல்லுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதான் எனக்கு இன்னும் கோவம் வருது. அந்த நேஹாவை நான் சும்மா விட போறது இல்லக்கா. மறுபடியும் தப்பா பேசுற பாரு. நான் பல முறை சொல்லியாச்சு, அவ பண்ற தப்புக்கெல்லாம் கடவுள் அவளுக்கு தண்டனை கொடுப்பாரு. அதே கடவுள் தான் நமக்கு கொஞ்சம் மூளையை கொடுத்திருக்காரு. கொஞ்சமாச்சும் அதை பயன்படுத்தணும் இல்லையா? நான் சொன்ன நீ கேட்க மாட்டியா? நாம நல்லவங்களா தான் இருக்கணும். சரி, நீ சொல்றது புரியுது. இதுக்கப்புறம் நான் அவளை எதுவும் பண்ண போறது இல்ல. அதான் கோவம் போயிடுச்சுல்ல. அக்கா, ஒரு நிமிஷம் இரு. நீ உன்னோட வீட்ல இல்லையே, கரெக்டா? நீ எங்க இருக்கக்கா? ஒழுங்கா உண்மையா சொல்லு. நான் ஷிம்லால இருக்கேன். அடடா, எப்போ எப்படி எப்பக்கா அங்க போன? அது ஹனிமூன். அது ரிஷியோட தாத்தா வந்திருந்தாரு. அவர் மேரேஜ் பிரசன்டா ஷிம்லாவோட ஃளைட் டிக்கெட்ஸ் எங்களுக்கு கொடுத்தாரு. அவர் தான் எல்லா ஏற்பாட்டையும் பண்ணாரு. ஐயோ கடவுளே, என்னால நம்பவே முடியலையே. இந்த மாதிரி தாத்தா எல்லாருக்கும் கிடைக்கணும். ஏஹே, ஒரு நிமிஷம். மாமா கூட ஹனிமூனுக்கு போயிருக்கனா எல்லா டீடைல்ஸும் அப்புறமா ஒழுங்கா சொல்றேன். எப்படி அவர் உன்கிட்ட பேசினாரு, எப்படி கேர் பண்ணிக்கிட்டாரு, எல்லா விஷயமும் சொல்லணும். கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம பேசிட்டு இருக்க. சரி, ரிஷி வந்துட்டு இருக்காரு. நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன், ஓகேவா? இனிமேதான் நீ எங்களை கண்டுக்க மாட்டியே. அதான் மாமா வந்துட்டாருல. ஷாலு, உன்ன என்கிட்ட உத வாங்க போறேன். போன் வழியா என்ன அடிப்பியா? ஊர்ல இருந்து வருவல்ல, அன்னைக்கு என்ன அடி. சரி, நான் வைக்கிறேன். பாய். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.